பிளாஸ்டிக்ஸ் எரிப்பதால் ஏற்படும் பாதிப்புகள். த இம்பேக்ட் ஆஃப் பர்னிங் பிளாஸ்டிக்ஸ். அக்கா, நிறுத்துங்க. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? பிளாஸ்டிக்கை ஏன் எரிக்கிறீர்கள்? பிளாஸ்டிக்கை எரிப்பதால் ஏற்படும் விளைவுகளைப் பற்றி உங்களுக்கு தெரியுமா? என்னிடம் நிறைய பிளாஸ்டிக் உள்ளது. அது கூட எனக்கு தெரியாது. அதை என்ன செய்வது? யாரும் எடுப்பது கூட இல்லை. நான் சமைக்கும்போது சில சமயங்களில் விளக்குகளுக்கு பயன்படுத்துகிறேன். அதனால் என்ன செய்வது என்று தெரியவில்லை. அக்கா, நீங்கள் மீதி பிளாஸ்டிக்கை தனித்தனியாக வைத்திருந்ததை நான் காண்கிறேன். இதில் இல்லை. தனித்தனியாக சில பிளாஸ்டிக் உள்ளது. சில நேரங்களில் அது ஸ்கிராப்புகளுடன் இருக்கும், இல்லையா? நாங்கள் அதை அவரிடம் கொடுக்கிறோம். அவர் பணத்தை கொடுக்கிறார். மேலும் சில சமயங்களில் நான் பூண்டு விற்பனையாளரிடம் கொடுக்கிறேன். அதற்கு ஈடாக பூண்டு கொடுப்பார். அக்கா, இதுவும் பிளாஸ்டிக் என்று பார்க்கலாம். அதில் பல்வேறு வகைகள் உள்ளன. சிலவற்றை நீங்கள் எரிக்கிறீர்கள், சிலவற்றை விற்க வைக்கிறீர்கள். பிளாஸ்டிக் எப்படி தயாரிக்கப்படுகிறது தெரியுமா? ஆம், அது முடியும். ஆனால் அது எப்படி தயாரிக்கப்படும் என்று தெரியவில்லை. எனவே கேளுங்கள் அக்கா. பிளாஸ்டிக் எண்ணெயில் இருந்து தயாரிக்கப்படுகிறது. அதன் பிறகு பல்வேறு பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. ஆம், எண்ணெய் கொண்டு செய்தால் நல்லது. அது நமக்கு நல்லது. அதனால்தான் நெருப்பு எரிகிறது, அடுப்பு விரைவாக எரிகிறது. இதில் என்ன இருக்கிறது? பிளாஸ்டிக் தயாரிக்கும் போதும் அதே பிளாஸ்டிக்கை எரிக்கும் போதும் ஆபத்தான ரசாயனங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. எனவே அவை ரசாயன வாயுக்களின் வடிவத்தில் வெளிவருகின்றன. அவை நமக்கும் மற்ற விலங்குகளுக்கும் கூட ஆபத்தானவை. பிறகு ரசாயனத்தால் என்ன நடக்கும்? எனவே அக்கா, பிளாஸ்டிக்கை எரித்தால் என்ன நடக்கும் என்பதை மருத்துவரிடமிருந்து தெரிந்து கொள்வோம். பிளாஸ்டிக்கை எரிப்பதால் வெளிவரும் கருப்பு புகை, அதிலிருந்து பித்தலேட் மற்றும் டயாக்சின் போன்ற அபாயகரமான பொருட்கள் வெளியாகின்றன. இதன் காரணமாக நமது உடல் மிகவும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். தாலேட், அது பிளாஸ்டிக்கை நெகிழ்வாக்க மற்றும் மென்மையாக்க செய்கிறது. ஆனால் அது உங்கள் உடலில் நுழைந்தால் அது அழிவை உண்டாக்கும். இது நமது நாளமில்லா சுரப்பிகளை பாதிக்கிறது. இது கருவுறாமை அல்லது ஆண்மை குறைவை ஏற்படுத்தும். பிளாஸ்டிக்கிலிருந்து வெளிவரும் டயாக்சின் நமது விளைநிலங்கள் மற்றும் நீர்நிலைகளில் நுழையும். பின்னர் நமது உணவு தானியங்களில் நுழையும். அவற்றை உட்கொள்வதால் வாந்தி, தலைவலி, உடல்வலி, சொறி, ஒவ்வாமை, ஆஸ்துமா போன்ற பல உடல் கோளாறுகள் ஏற்படும். இது சிறியவர்கள் மற்றும் முதியவர்கள் வரை அனைவரையும் பாதிக்கிறது. சில நேரங்களில் இது நுரையீரல் நோய், இதய நோய் மற்றும் கல்லீரல் அல்லது சிறுநீரக பாதிப்பு போன்றவற்றிற்கும் வழிவகுக்கும். இது புற்றுநோயை கூட உண்டாக்கும். ஒரு மருத்துவராக பிளாஸ்டிக் எரிப்பதை தவிர்ப்பது மட்டுமல்லாமல் முடிந்தவரை பிளாஸ்டிக்கை குறைவாக பயன்படுத்த வேண்டும் என்பதே எனது ஆலோசனை. ஓஹோ, இதை நான் இப்போது நிறுத்த என்ன செய்ய முடியும்? முதலில் பிளாஸ்டிக் எரிப்பதை நிறுத்த வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவுறுத்தல்களின்படி உங்கள் கழிவுகளை தொடர்ந்து வகைப்படுத்தி பிரித்து வைக்கவும். மேலும் பிளாஸ்டிக்கை தனித்தனியாக பிரித்து வைத்து மறுசுழற்சிக்கு அனுப்பலாம். பிளாஸ்டிக்கை முடிந்தவரை குறைவாக பயன்படுத்துங்கள். பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலாக பருத்தி பைகள், பிளாஸ்டிக் பாட்டில்களுக்கு பதிலாக ஸ்டீல் அல்லது கண்ணாடி பாட்டில்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு பதிலாக பல மாற்றுப் பொருட்களை பயன்படுத்துங்கள். இந்த அம்சங்களை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போது நான் என்ன செய்வேன்? பிளாஸ்டிக்கை தனித்தனியாக வைத்து அதை பற்றி அனைவருக்கும் தெரிவிக்கிறேன். மிக்க நன்றி. நீங்களும் தயவு செய்து பிளாஸ்டிக்கை எரிக்காதீர்கள். மற்றவர்கள் அதை எரிப்பதையும் தடுக்க வேண்டும். ஏனெனில் அவ்வாறு செய்வது நமது ஆரோக்கியத்திற்கும் மற்ற உயிரினங்களின் ஆரோக்கியத்திற்கும் தீங்கு விளைவிக்கும்.